லாஸ்ட் வீடியோவில் இந்த ஃப்ராகுக்கான லைனிங் கிளாத் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இதுக்கு நெக் பீஸ் வந்துட்டு கட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு நெக் பீஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் பீஸ் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ்லாம் ஆர்ம் ஹோலுக்கு வந்துட்டு கொஞ்சம் உள்ளே குடஞ்சி கட் பண்ணுறதை வந்துட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் லாஸ்ட்டில் பண்ணிக்கலான்னு விட்டீங்க அப்படின்னா மறந்துடுவீங்க. அப்புறம் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறமா அசிங்கமாக வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து தூக்கிட்டுருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் குடஞ்சி எடுத்ததுக்கப்புறமா ஃப்ரண்ட்டோட நெக் பீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 இன்ச்சஸ்க்கு வச்சுருக்கேன். நீங்கள் அதுக்கு மேலே ரொம்ப ஹையாக கீழே இறக்கி கொண்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப ஆக்வர்டாக தெரியும். ஸோ 7ன்றதே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அலவன்ஸ் தான். இப்போது 3 இன்ச்சஸ்க்கு வித்து வச்சதில் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட் பீஸு. இதே மாதிரி பேக் பீஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 8.5க்கு நான் வச்சுருக்கேன். இது என்னோடய அளவு. நீங்கள் உங்கள் கஸ்டமர் என்ன மெஷர்மெண்ட் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து கேன்வாஸில் டிசைன் பண்ணி தான் அட்டாச் பண்ண போகிறோம். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன்.